வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது முக்கிய பொருளாக இருக்குது. இவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய பச்சை பயிரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை மூங் பீன்ஸு, கிரீன் கிராமு அப்படின்னு பல்வேறு வகைகளை குறிப்பிடுவோம். பச்சை பயிறு, பாசி பயிறு அது எல்லாமே பார்த்தோம்னா ஒன்று தான் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பச்சை பயிரில் அடங்கியிருக்கு. இதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். சுவையான ஸ்நாக்ஸ்ல ஆரம்பிச்சு சத்தான உணவுகள் வரைக்கும் பல உணவு தயாரிப்பில் பச்சை பயிரை பயன்படுத்திட்டு தான் இருக்கும். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் சத்து நம் உடல்ல ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைத்து இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே மேம்படுத்தும். அதே சமயம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். உயர் ரத்த அழுத்தத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாத்தையுமே தளர்த்திடும். இதனால ரத்த நாளங்கள் வழியாகவும் நரம்புகள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ இதனால கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் இருக்காது. அதே போல நமக்கு அந்த பிபி ப்ராப்ளமும் இருக்காது. ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் ரத்த நாளங்கள் வழியாகவும் அதே போல நரம்புகள் வழியாகவும் இதயத்திற்கு போக ஆரம்பிக்கும். இதயத்திற்கு சீரான அளவில் ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது, இதய துடிப்பு ஒழுங்கற்று இருப்பது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு. இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஒரு ஏற்ற குட் ஃபுட்டாக பச்சை பயிர் இருக்கு. உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். பச்சை பயிரில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, அதாவது புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்கு. இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். அப்ப பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய எப்போதுமே திருப்தியாக உணர வைக்கும். அதாவது நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனால நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய தேவையில்லாத கிரேவிகள், அதிகமாக கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடையை இன்னும் அதிகமாக்கிக்க மாட்டோம். இதில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே நம் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொடுவதற்கு பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மேம்பாடு அடைவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு உதவி செய்யக்கூடியது பச்சை பயிர். இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இதெல்லாம் ஏற்படுவதை முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். நமக்கு இருக்கு அப்படின்னாலும் அதை குணப்படுத்திக்கலாம். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க, அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாகவே வெளியேற்றப்படும். ஸோ கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போறதால ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வாயு பிரச்சனை, அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, வயிற்று வலி, நம்ம வயிற்று பொறுமல், இது எதுவுமே நமக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு அப்போதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இயங்கும். ஸோ அதுக்காக நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிர். பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால இதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார்சத்து நமது ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டுருவோம். அதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. டெய்லி சாப்பிடணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் 1 அல்லது 2 முறை பச்சை பயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிர். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்கு மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஜிங்கானது தொற்று நோயை எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன்
எடுத்து செல்லக்கூடியதற்கு இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஹெல்ப் பண்ணும். மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒன்றும் கூட. இதனால உங்களுடைய இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுப்பதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்று நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங்காக வைத்துக்கொண்டு எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பச்சைப்பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த சருமம் மற்றும் முடி செல்களை சேதத்திலிருந்து சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மேலும் பச்சைப்பயிர் பயோட்டின் கொண்டிருக்கு. இது பயோட்டின் ஒரு நல்ல மூலம். இதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமின்களாக நமக்கு செயல்படும். அதாவது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள், டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நம்மளால பெற முடியும். அதே போல நமக்கு இளநரை, பித்தநரை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். முடி கொட்டுறது இதெல்லாமே எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. முடி வளர்ச்சிக்கு வேண்டிய அந்த முக்கிய விட்டமினும் பயோட்டின் அப்படின்ற அந்த நல்ல மூலம், அதான் அந்த விட்டமின் பார்த்தோம்னா நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சைப்பயிரிலிருந்து துணை புரியும். ஸோ சரும அழகியை மேம்படுத்திக் கொள்ளலாம். உச்சம் தலைமுடியினுடைய அழகியுமே நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்ம பச்சைப்பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகை நமக்கு இருக்கு அப்படின்னாலே முக்கியமாக நமக்கு என்ன பிரச்சனைலாம் தோன்றும் அப்படின்னா மயக்கம் ஏற்படும், உடல் வலி ஏற்படும், உடல் பலவீனமாக இருக்கும், தலை சுற்றல், வாந்தி போன்ற உணர்வெல்லாம் இருக்கும். இன்னும் குறிப்பாக சோர்வாகவே நம்ம தென்படுவோம். எந்த ஒரு வேலையுமே நம்மளால செய்ய முடியாது. இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா இரும்பு சத்து பற்றாக்குறையால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. ஸோ இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது ரத்த சிகப்பணுக்களின் உள்ள லெவல் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணி அனிமியா பிரச்சனை இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்குது, சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும் போது தான் ரத்த சோகை ஏற்படுது. ஸோ இரும்பு சத்து வளமான இருக்கக்கூடிய பச்சைப்பயிரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளைவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். இதனால நம்ம அனிமியா பிரச்சனை விடுபடுவதற்கு பச்சைப்பயிர் ஹெல்ப் பண்ணும். இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கொள்ளலாம். நினைவு திறன் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா பச்சைப்பயிரை நம்ம வல்லாரைக்கீரையோட சேர்த்து கொடுப்பதன் மூலமாக ஞாபக மறதி உங்களுக்கு இல்லாமல் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு பச்சைப்பயிர் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா நம்மளுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த செல்கள் புதுப்பிக்கப்படும். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலையாக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் பச்சைப்பயிர் நமக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு பச்சைப்பயிர் ஹெல்ப் பண்ணும். கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பச்சைப்பயிரை மணத்தக்காளி கீரையோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். மூல நோய், மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் நமக்கு குணப்படுத்துவதற்குமே நமக்கு இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்குமே பச்சைப்பயிர் ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து பச்சைப்பயிர் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.